கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் ஜான் ஹஸ். இவருடைய காலம் 1369 முதல் 1415 வருடம் வரை. இவருடைய நாடு பொஹிமியா, இவருடைய தரிசன பூமி ஐரோப்பா. 1415 ஆண்டு இதே நாள் சுவிசேஷத்திற்கு சாட்சியாக விளங்கிய ஜான் ஹஸ்ஸிற்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. மறுதலி அல்லது மரித்துவிடு. மறுதலித்தல் என்பது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்தை விட்டுவிட வேண்டும், இல்லையென்றால் மரண தண்டனை. நீங்கள் இதில் எதனை தேர்ந்தெடுப்பீர்கள்? ஜான் ஹஸ் ஒரு வைராக்கியமுள்ள கிறிஸ்தவர், மத போதகரும் கூட. அந்நாட்களில் கிறிஸ்தவ சபைகள் முறையான தெளிவான விசுவாசமுள்ள உபதேசங்கள் இல்லாத நாட்கள். குருமார்களும் போப்புவும் தங்கள் விருப்பப்படி வேதாகமத்தை திரித்தும் தவறாக பிரசங்கித்தனர். பண ஆசை பிடித்தவர்களாகவும் ஆடம்பர பிரியர்களாகவும் அவர்கள் காணப்பட்டனர். ஜான் இவைகளை கடுமையாக எதிர்த்தார். கிறிஸ்துவின் மேல் உள்ள பற்றுதலால் பொஹிமியா மொழியில் தெளிவான சத்தியத்தை எடுத்து உரைத்தார். ஜான் விக்லிப்பின் போதனைகளை மிகவும் மதித்து அவைகளை மக்களிடம் துணிவுடன் கூறினார். இதனால் எதிராளிகள் இவரை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டினர். போப்பால் கூட்டப்பட்ட விசாரணைக்கு வரும்படி பணிக்கப்பட்டார். அவ்விசாரணைக்கு போகும் பாதையில் மறைவான முறையில் தாக்கப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார். முடிவில் விசுவாசத்தில் நிலைத்து நின்றதால் மரண தண்டனை விதிக்கப்பட்டார். ஒரு திருமண விருந்துக்கு செல்வது போல தன்னை நெருப்புக்கு ஆயத்தம் செய்து கொண்டார். ஒரு மரத்தில் கை கால்களை கட்டினர். கழுத்து வரை வைக்கோல்களும் விறகும் குவிக்கப்பட்டன. நெருப்பு தழல்கள் உயர்ந்தபோது அதை காட்டிலும் மேலாக ஆண்டவராகிய இயேசுவை புகழ்ந்து பாட விண்ணகம் ஏகினார். கடலில் கரைக்கப்பட்ட அவரது சாம்பல் உலகமெங்கும் சென்று சத்தியத்திற்கு சாட்சி வருகின்றது. அன்பானவர்களே, உங்கள் விசுவாசம் அசைக்க முடியாததாக காணப்படுகின்றதா? சத்தியத்தை கூறுபவர்களை கட்டி வைக்கலாம், சுட்டரிக்கலாம். ஆனால் சத்தியத்தை கட்டி வைக்கவும் முடியாது, சுட்டரிக்கவும் முடியாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜான் ஹஸ் இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? இவர் சுவிசேஷ பணிக்காக, சத்தியத்தை பேசினதற்காக இவர் அடித்து துன்புறுத்தப்பட்டு எரித்து கொல்லப்பட்டார். ஆனால் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாக தரித்து நின்றார். அன்பானவர்களே, இந்த ஜான் ஹஸ் இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? இவர் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருந்தார். ஊழியத்திலே ஆத்தும அறுவடை பணியை மிக செவ்வையாக செய்தார். சபையை சீர்திருத்த வேண்டும் என்பதிலே உறுதியாக இறுதி வரை தரித்திருந்தார். ஆகவே இயேசுவை மறுதலித்து விட வேண்டும் என்று அவருக்கு கட்டளையிட்ட பொழுது மரணத்தை தெரிந்து கொண்டார். ஆம், இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு முன்பாக இல்லை என்றாலும் உலக காரியங்கள், உலக ஆசபாசங்கள் நம்மை வாட்டி வதைக்கின்றன. இந்த உலக காரியங்களுக்காக அனுதின வாழ்க்கையில் இயேசுவை நாம் மறுதலிக்கிறோம். இயேசுவின் அடிச்சுவடுகளை விட்டு எத்தனை முறை விலகுகிறோம்? இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று எத்தனை முறை மறுதலிக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். இப்படி மரணம் ஒரு பக்கமும் வாழ்வு ஒரு பக்கமும் வைத்து கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ விரும்பினால் உங்களுக்கு மரணம், உலகத்திற்காக வாழ விரும்பினால்
உங்களுக்கு வாழ்வு என்று சொன்னால் நாம் எதை தெரிந்து கொள்வோம்? நிச்சயமாக வாழ்வை தெரிந்து கொண்டு இயேசுவை மறுதலித்து விடுவோம். இதுதான் உண்மை. சிந்தித்து பாருங்கள். தம்மை தாமே சீர்படுத்திக் கொள்வோம். கிறிஸ்துவை விசுவாசிப்போம். மறுதலிக்காமல் உறுதியாக தரித்திருப்போம். உலகுக்கு இயேசுவை அடையாளம் காண்பிப்போம். அநேகரை இரட்சிப்புக்குள் வழி நடத்துவோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், ஏசாயா 62ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.